இந்த பேபி பொட்டேட்டோவை வாங்கி ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க, யூஸ் பண்ணவே இல்லை. அது வாங்கினதே மறந்து போயிருக்கும் போல். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கிட்ட ஆயிருக்கும். ஆனால் அது நல்லாவே இருந்துச்சு. நல்லா கவரில் போட்டு நீட்டாக வச்சுருந்தனால நல்லாவே இருந்தது. இதை வச்சு எதனா பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. இதுவரை நான் பண்ணதே கிடையாதா. சரி, நம்ம தான் எல்லாமே யூடியூப்பில் தானே பார்த்து பண்ணுவோம் அப்படின்ட்டு யூடியூப்பில் தேடி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாமே அழகழகாக வந்துச்சு. அதில் வந்து வெங்கடேஷ் பட் சார் போட்டிருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவே அழகாக இருந்துச்சா. சரி, நம்ம அதையே ட்ரை பண்ணலாம்னு உள்ளே போய் பார்த்தேன். ரெசிபி கொஞ்சம் நான் செய்கிற அளவுக்கு ஓரளவு சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பண்ணலாமேன்ட்டு நானே எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி அதை தொலியெல்லாம் நல்லா அழகாக உரித்து எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிட்டேன். நான் எந்த இது வறுத்து அரைச்சி பண்ணாலும் அதில் மிளகு சேர்க்கும்போது நான் நிறைய சேர்த்துறேன் போல், நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப பார்த்து கம்மியாகவே சேர்த்தேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதில் வந்துட்டு சார் வந்து மிளகும் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் சேர்த்தாங்க. சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் நான் என் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் நல்லா வரும்னு நினச்சி சேர்த்தேன். அப்புறம் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 4-5 வரமிளகாவும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸில் போட்டு நல்லா ஒரு பவுடராக அரைச்சி தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே கடாயில் சோம்பு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். வரமிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தொளி ஊற்றி வச்சுருந்த பேபி பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே அள்ளி போட்டாச்சு. இந்த பேபி பொட்டேட்டோ எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் வர ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நானும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, லைட்டாக வெளியே ஆச்சு. ஆனால் இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தால் தான் உள்ள டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் பண்ணேன். அதுவும் நல்லா வந்துச்சுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து வெளியே உள்ள ஸ்கின்லாம் ஒரு மாதிரி சுருங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே இருந்துச்சு மீதி, அதுலேயே நான் போட்டிருந்த கடுகும் இருந்துச்சு. அது கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நான் அந்த மிளகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பவுடர் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். கம்மியாக போடணும் போல், நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நமக்கு தான் நிறையா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக வரட்டும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளி தட்டிட்டு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. அது வந்து கொஞ்சம் நல்ல கலர் ஒரு மாதிரி பிளாக் கலராக வர்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வர கிண்டினேன். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த மிளகோட இதெல்லாம் போகும், அப்போ தான் டேஸ்ட் வரும் அப்படின்ட்டு நல்லா கிண்டினேன். அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். என் ஸ்டாண்ட் உடஞ்சனால இந்த ஃபுல் வீடியோவுமே நான் கையாலே எடுத்தனால தான் என் ஃப்ரேம் இவ்வளோ கேவலமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன், அதனால் இதில் பார்த்து தான் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவெலாம் சேர்த்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அப்போவே டெம்டிங்காக இருந்துச்சு. சும்மா எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இதை அப்படியே ஒரு பட்டுன்னு பரட்டணுன்னா அழகாக மசாலா எல்லா இடத்துலையும் இதாகி சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. நல்லா பரட்டிட்டு கடைசியாக கொஞ்சமாக சோம்பு வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டுட்டு அதையும் அப்படியே லைட்டாக ஒரு பரட்டி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாயில் வைக்கவே அவ்வளோங்க, டேஸ்ட் செம்ம கேவலமாக வந்துருந்துச்சு. நான் பண்ண தப்பா இல்லை இந்த இதே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. நான் வந்து மசாலாலாம் நிறையா அந்த பவுடர் பண்ண அந்த பொடியெல்லாம் நிறைய அள்ளி போட்டனால அப்படி ஆச்சா எனக்கு தெரியல. சரி, நம்ம ஹஸ்பண்டுக்கு எப்படி கொடுத்தாலும் பிடிக்கும்னு நினச்சிட்டு கொடுத்தேங்க. மனுஷன் ஒரு வாய் தின்னுட்டு வான்னு வாந்தி எடுத்துட்டாங்க. இந்த டிஷ்ஷோட கதை இவ்வளோதாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.